அட வா 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 வாமா ரேகா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேப்பா. உட்காருமா. இல்ல சாப்பிடுறியா? இல்ல லட்சுமி, ரேகா வந்திருக்கா, டிஃபன் எடுத்துருவாமா. இல்ல இல்ல நான் இன்னும் டியூட்டில தான் இருக்கேன். சோ அப்படியா? கல்யாணத்துக்கு அப்புறம் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? இல்ல நிறைய நாள் லீவ் எடுக்க முடியல, சிச்சுவேஷன் அப்படிதான். வா ரேகா, உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. வசந்தி எங்கம்மா? இங்கதாம்மா இருக்கா. அவ கூட உன் கல்யாணத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஏதோ மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக வெளியூர் போயிட்டா, அதான் வர முடியல. ஆமா, உனக்கு நீலாம்பரியை தவிர வேற ஒரு நாத்தனார் கூட இருக்கா போல இருக்கு. ஆமா, சந்தியா லண்டன்ல படிச்சிட்டு இருக்கா. லீவு கிடைக்கல, அதான் வர முடியல. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வசந்தி திரும்பி வந்துட்டா தானே? இங்கதான் இருக்கா. வசந்தி, 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 ரேகா வந்திருக்கா பாருடி. ஏய் வசந்தி. இல்லம்மா, ஆமா, நான் பாத்துக்கிறேம்மா. எங்க இருக்கா? பின்னாடிதான் இருக்கா. ஹலோ டாக்டர், நான் பார்க்குறேன். நான் தான் வசந்தி பேசுகிறேன் டாக்டர். அந்த ரூம் நம்பர் 105 அந்த பேஷண்ட் அட்மிட் பண்ணோம்ல, அவருக்கு இப்போ பரவாயில்லையா டாக்டர்? ஓகே. நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுமா? சரி, நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் டாக்டர். 8:30க்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக வந்துடுவேன் டாக்டர். ஓகே டாக்டர், இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்ன வீட்டுக்கெலாம் வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஏன் கல்யாணத்துக்கு வரல, வீட்டுக்கு வந்து கூப்பிட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லாத. வர இஷ்டம் இல்லை, வரல, அவ்வளோதான். நான் அதை பற்றி கேட்கல. பின்ன ஊருக்கு போனேன், எங்கே போயிட்டு நீ வந்த? இப்போ உனக்கு எதுக்கு அது? இல்லை, அம்மா மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் போனேன் அப்படின்னாங்க, அதான் எந்த ஊருக்கு போனேன்னு கேட்டேன். ட்ரிச்சிக்கு. நான் உனக்கு ஒரு தொப்பி கிஃப்டாக கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கா? எந்த கேப்பு? ஃப்ரெண்டு பரோடா போயிருந்த போது என் கலீக் கிஃப்ட் பண்ணாரே அந்த தொப்பி, ஒரு பிங்க் பூ போட்டிருக்குமே, அது உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொன்னேன். நான் உடனே எடுத்து கொடுத்துட்டேனே. இப்போ அதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. இப்போ என்ன அதுக்கு? அந்த தொப்பி உங்ககிட்ட இன்னும் இருக்கா? எது கேட்குறா? இல்லை, அதே மாதிரி தொப்பியை நான் பார்க்கக்கூடாத ஒரு இடத்துல பார்த்தேன். அதான் நான் இங்க பாரு, என்னைக்கு நீ என் குமரனை சுட்டு கொன்னியோ அன்னைக்கே உனக்கும் எனக்கும் இருந்த சம்மந்தம் எல்லாம் போச்சு. இல்ல, நீ எனக்கு வாங்கி தந்த Dress, நான் உன் கூட எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டேன். சும்மா ஏதோ கேப் கீப்னு பேசிக்கிட்டு. உன் சம்பந்தமா எந்த பொருளும் என்கிட்ட கிடையாது. தேவையில்லாம சும்மா தொணன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. நான் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக கேட்டேம்மா. என்ன பெரிய கிளாரிபிகேஷன்? ஏன் ஏதாவது டெட் பாடி பக்கத்துல இந்த கேப்பை பாத்தியா? என் மேல சந்தேகம் வந்துருச்சா? இப்ப அரெஸ்ட் பண்ண போறியா? பண்ணு, அரெஸ்ட் பண்ணு. நீ போலீஸ் ஆபீசர் தானே, பண்ணுடி. ஏன் இப்படி எக்ஸென்ட்ரிக் மாதிரி பேசிட்டு இருக்க? என்னது, நான் எக்ஸென்ட்ரிக்கா? நான் பைத்தியமா? ஆமா, நான் பைத்தியம் தான். நீ என்ன தெரியுமா பண்ற? ஒரு நல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல பார்த்து என்ன அட்மிட் பண்ணு, இல்லட்டா என்ன அரெஸ்ட் பண்ணு. நீ தான் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆச்சே. பண்ணு, சீக்கிரம் பண்ணு, அரெஸ்ட் பண்ணு. என்னது? பாருமா, அவள ஏதோ ஒரு தொப்பியை கொண்டு வந்துட்டு என்னமோ நான் ஏதோ குற்றம் செஞ்ச மாதிரி 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு தொப்பியை கொண்டு வந்தா நான் கேக்குறேன். என்ன ரேகாது? ஆமா, இட்ஸ் ஜஸ்ட் a clarification. என்ன கிளாரிபிகேஷன்? அவதான் ஞாபகத்துல எல்லாம் சொல்றால. என்னமோ கோடி கணக்குல செலவழிச்சு வாங்கி கொடுத்தத தொலைச்ச மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இத பாரு, இப்பதான் நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம். அவ வாழ்க்கையை கெடுத்ததோட மட்டும் இல்லாம என்னமோ கொலகாரிய கேள்வி கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருக்க. வாச வரைக்கும் வந்தவளை உள்ளவான்னு கூப்பிட்டேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். முதல்ல வெளியில போ. மரியாதையா வெளியில போன்னு சொன்னேன் உன்னை. ஏண்டி, கேட்கிற கேள்வி தப்புங்கும் போது பேச்ச கட் பண்ண வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம வளர்த்துக்கிட்டு?
உள்ள வா. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு விஐபி இன்டர்வியூ பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டேன்னு பெருமையா பாக்குறீங்களா? சிப்போ பிரசன்னா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு நினைச்சீங்களா? அதுதான் இல்லை. பிரசன்னா கண்ணா, நீங்க என்ன பாக்குறதுக்கு முன்னாடி நீலிமலை போனீங்களே, அது தப்பு. சரி, போனதான் போனீங்க, அங்க போய் ரம்யாவை பாத்தீங்களே, அது ரெண்டாவது தப்பு. அந்த பொண்ணை லவ் பண்ணீங்க பாரு, அது மூணாவது தப்பு. சரி பரவாயில்ல, லவ் பண்ணதான் பண்ணீங்க, அப்படியே விட்டுருக்கலாம்ல. அவளை கல்யாணம் பண்ணீங்களே, அதுதான் பெரிய தப்பு. புரிஞ்சுதோ? இங்க பாரு கண்ணா, அந்த ரம்யா இருக்காளே, அவ கொஞ்சம் கூட உங்களுக்கு மேட்சே இல்ல. உங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் நான் தான், எனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் நீங்க தான். எஸ், we are made for each other. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை லவ் பண்ணல. நான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. நான் என்ன பண்றது? ஸோ என்னோட லவ் தப்பு இல்லை. நான் சொல்றது கரெக்ட் தானே? தப்புடி. என்னடி தப்பு? எல்லாமே தப்பு. எதுவுமே தப்பில்லை. நீ சொன்ன எல்லா விஷயமும் ஓகே. ஆனா எப்போ அவருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கு தெரிஞ்சதோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் நீ அவரையே நினைச்சிட்டு இருக்க? அவரை மறக்கிறது தான் உனக்கும் உன் ஃபியூச்சருக்கும் நல்லது. நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டேனா? இங்கே பார், எனக்கு பிரசன்னா வேணும். அவருக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். உனக்கு மட்டும் பிரச்சனை வந்தா பரவாயில்லடி, பிரச்சனாவுக்கும் வரும், அவரோட வைஃப்க்கும் வரும். அதெல்லாம் உன்னால எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? காயத்ரி, யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு பிரசன்னா மட்டும்தான் வேணும். அவருக்காக நான் என்ன விலை வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஓகே? வர 18 and 19 நீங்க ஃப்ரீயா பிரசன்னா? ஃப்ரீயா தான் சார் இருக்கேன். என்ன விஷயம்? ஒரு செமினார் விஷயமா நீங்களும் ரங்கராஜும் வெளியூர் போக வேண்டியிருக்கும். அப்பா, பிரசன்னா கூட ரங்கராஜுக்கு பதிலா நான் போயிட்டு வரட்டுமா? இல்ல சார், போற இடத்துல வேலை எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு 2-3 நாள் தங்க வேண்டியிருந்தாலும் இருக்கலாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? அப்பா, இந்த மாதிரி 4 செமினார் போனா தானே எனக்கும் பத்திரிகைகளை பத்தி தெரிய வரும். அப்பா, நான் போயிட்டு வரேன்பா. மது சொல்றதும் சரிதானே பிரசன்னா? பேசாம போயிட்டு வந்துருங்களேன். தேங்க்ஸ்பா. சரி பிரசன்னா, ஆபீஸ்ல சொல்லி டிக்கெட்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க. அப்பா, அதுக்கு அவசியமே இல்லப்பா. டிக்கெட்ஸ்லாம் நானே ரெடி பண்ணிட்டேன். 17th நைட் இங்க இருந்து கிளம்புறோம், 19th நைட் அங்க இருந்து கிளம்புறோம். அங்க தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். பிரச்சனை, நீங்க 17th நைட் 8 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, பாய். ரொம்ப பிடிவாதக்காரி. ஒன்னு நினைச்சா அதை அடைஞ்சே தீர்வா. ஓகே பிரசன்னா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஐய, நீ அன்னைக்கு போட்டிருந்த ஜுவல்லரி நல்லாவே இல்லை. அந்த புடவைக்கு போய் யாராவது அந்த மாதிரி போடுவாங்களா? வேற எப்படி போடுறதா? எல்லாம் என்கிட்டயே கேளு. கொஞ்சம் லாங்கா, அதுல கொஞ்சம் பேர்ல்ஸ் வச்சு நல்ல டாலர் பிரைட்டா தெரியற மாதிரி போடணும்ல. சும்மா கழுத்தை ஒட்டிர்லேசா. என்னது என்னது அவ கடக்கா? ஐயோ, சரியான லூசா. அவளுக்கு என்ன தெரியும்? சரி சரி,
ஏய் நாளைக்கு பியூட்டி பார்லர் போலாமா? ஒரு நிமிஷம் ரெடி. என்ன? அங்க போய் பேசுங்க அத்தை. நான் இங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? போய் ஹாலில் போய் ஹோம்வொர்க் பண்ணு. ஏய் சாரிடி, சொல்லு. ஐயோ 10:30 மணிக்கெல்லாம் வந்துரு. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அத்தை ஒரு நிமிஷம் ரெடி. என்ன? எனக்கு இந்த சம் சொல்லி தரீங்களா? நீங்க சொல்லி கொடுத்த சம்மெல்லாம் தப்பு தப்பா வருது. எனக்கு தான் சொல்லி கொடுக்க தெரியலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேட்குற? சொல்லி கொடுக்கும்போது சரியா கவனிக்கிறது இல்லை. பொடி சொல்லுடி. அப்புறம் மம்மி. சரிடி. மம்மி ஒரு நிமிஷம் ரெடி. மம்மி எனக்கு இந்த சம் தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா? ஏய் அம்மா இப்போ தானே ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் சொல்லித்தரேன். ஹலோ, நான் அப்புறம் பேசுறேன். கிருபா கண்ணா, கிருபா கண்ணா, என்னடா உனக்கு மேத்ஸ் சொல்லி தரணும் அவ்வளவுதானே, அதுக்கு போய் இப்படி அழுதுட்டு இருப்பாங்களா? அத்தைகிட்ட கேட்டா அத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன், இதுக்கெல்லாம் போய் அழுவாங்களா? அது உங்க மருமக கிட்ட போய் கேளுங்க. வேலையில 1000 டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் போய் குழந்தை மேல காட்டுவாங்களா? நான் இப்ப அவ என்ன கேட்டுட்டா? கணக்கு சொல்லி கொடுந்தானே கேட்டா, அதுக்கு எதுக்கு இவ மேல நாய் மாதிரி எரிஞ்சு விழறாவா? உனக்கு இப்ப என்னடா, கணக்கு தானே சொல்லி கொடுக்கணும், அத்தை கிட்ட கேட்டிருக்கலாம்ல நீ. சரி சரி வா, அத்தை சொல்லி கொடுக்குறேன் வா. பலம் உடைத்திடும் பகை